ப்ராப்பர்ட்டி டெவலப்பர்ஸ் எல்லாரையும் ஒரே குடும்பமா தான் பாக்குறாங்கன்னு. இப்ப நீங்க ஒரு சொந்தக்காரவங்க வீட்டுக்கு போனீங்கன்னா உங்களை சாப்பிடாம போக விடுவாங்களா? அதே மாதிரி தாங்க நம்ம ஸ்ரீஜீவி ப்ராப்பர்ட்டி டெவலப்பர்ஸ் கஸ்டமர்ஸுக்கு மதிய உணவும் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் அண்ணன் அவரோட ஃப்ரெண்டை திட்டிக்கிட்டே இருப்பார், ஏன்டா சிட்டியை விட்டு வெளியில் தாம்பரம் ஆவடின்னு லேண்ட்லாம் வாங்கிட்டு இருக்கேன்னு. ஆனால் இப்போ அந்த இடம் கோடி கணக்கில் போகுதுங்க. என் அண்ணனோட ஃப்ரெண்டு அந்த இடத்துல எல்லாம் வீடு கட்டி வாடகைக்கும் விட்டுட்டாரு. மாதம் வாடகை மட்டும் 2 லட்சம் ரூபாய்க்கு மேலே வருதுங்க. மனுஷன் பக்காவாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காரு. கால் மேலே கால் போட்டுட்டு உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காரு. இப்போ சொல்லுங்க, சிட்டிக்கு அவுட்டர்ல இடம் வாங்க வேண்டாம்னு சொன்ன இவங்க அண்ணன் புத்திசாலியா, இல்ல அவுட்டர்ல இடம் வாங்கின இவங்க அண்ணனோட ஃப்ரெண்டு புத்திசாலியா? எனக்கு தெரியுங்க, நீங்க புத்திசாலி தான். இந்தியாவிலேயே மிகப்பெரிய ஏர்போர்ட் அதாங்க கிரீன்ஃபீல்ட் ஏர்போர்ட் நம்ம ஸ்ரீபெரும்புத்தூர்ல வரப்போகுது. ஸ்ரீபெரும்புத்தூருக்கும் நம்ம ஐஸ்வர்யம் நகருக்கும் ஜஸ்ட் 1/2 hour டிஸ்டன்ஸ் தாங்க. ஸ்ரீபெரும்புத்தூர்ல அந்த ஏர்போர்ட் வந்துச்சுன்னு வைங்க, நம்ம ஐஸ்வர்யம் நகர்ல நீங்க ஒரு இடம் கூட வாங்க முடியாது. ஸோ நீங்க இடம் வாங்குறதுக்கு இதுதான் சரியான நேரம். ஐஸ்வர்யம் நகர் தான் சரியான இடம். உங்க எல்லாருக்கும் ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் சொல்றேன். மனையோட விலையில 50% கட்டி முடிச்ச உடனேயே அந்த மனையை உங்களுக்கு ரிஜிஸ்டர் பண்ணி கொடுத்துருவோம். அப்புறம் என்ன ஸ்பெஷல் ஆஃபர்னு கேட்குறீங்களா? மிச்சம் 50% இருக்குல்ல, அதை நீங்கள் மாதம் 7500 ரூபா வீதம் 20 மாதத்துக்கு கட்டினீங்கன்னா போதும். அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் உங்க கையில. நம்ம ஸ்ரீஜீவி ப்ராப்பர்ட்டி டெவலப்பர்ஸ்ல சுலப தவணை முறையில மனையை வாங்குறவங்களுக்கு மாதத்திற்கு வெறும் 75 பைசா மட்டும் தாங்க வாங்குறாங்க. இது பேங்க் லோன்ல வாங்குற வட்டியை விட ரொம்ப ரொம்ப கம்மி. சரி, பேங்க்ல லோன் வாங்கணும் நாம போனோம்னு வச்சுங்க, அவங்க என்னென்ன கேட்பாங்க? ரேஷன் கார்டு, ஓட்டர் ஐடி, அப்புறம் பேங்க் ஸ்டேட்மெண்ட்டு, இப்படி ஏகப்பட்ட டாக்குமெண்ட்ஸ் கேட்பாங்கல்ல. சரி, அவ்வளோவையும் கொண்டு போய் கொடுக்குறோன்னே வைங்க, லோன் கிடைக்குமான்னா அது கேள்விக்குறி. எப்படி கிடைக்கும்? ஆனா நம்ம ஸ்ரீஜீவி ப்ராப்பர்ட்டி டெவலப்பர்ஸ்ல எந்த ஃபார்மாலிட்டிஸும் கிடையாதுங்க. நீங்க மனையை வாங்கணுங்கிற எண்ணம் மட்டும் இருந்தாலே போதும், மன நிச்சயம். இந்த ஸ்கீம்லயே 10,000 முன்பணம் செலுத்தி 30 நாளுக்குள்ள ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றவங்களுக்கு 7,500 ரூபாய் மதிப்புள்ள காஞ்சிபுரம் பட்டுப்புடவை ஃப்ரீ. அது மட்டும் இல்லைங்க, ஈசி பட்டா ரெஜிஸ்ட்ரேஷன் எல்லாமே ஃப்ரீ ஃப்ரீ ஃப்ரீ. ஒரு மனுஷன் எப்போதாங்க முழு திருப்தி அடைகிறான்? கல்யாணத்தப்போவா, இல்லை குழந்தை குட்டிகளை பெக்கும் போதா, இல்லை பேரம்பேத்திகளை எடுக்கும் போதா? இல்லைங்க. அப்போது எப்போ தான் அவன் முழு திருப்தி அடைகிறான்னு கேட்குறீங்களா? அவன் சொந்தமாக ஒரு மனையை வாங்கி அதில் ஒரு வீட்டை கட்டி அந்த வீட்டு வாசலில் ஒரு ஈசி சேரை போட்டு அதில் உட்காந்து கால் மேலே கால் போட்டு என்னைக்கு காற்று வாங்குறானோ அன்னைக்கு தாங்க அவன் முழு திருப்தி அடைகிறான். நம்ம ஐஸ்வர்யம் நகர் சோதியம் பக்கத்துல இருந்து காஞ்சிபுரம் கலெக்டர் ஆஃபீஸ் ஜஸ்ட் 9 கிலோமீட்டர்ஸ் தான். நம்ம ஸ்ரீஜீவி ப்ராப்பர்ட்டி டெவலப்பர்ஸில் இந்த ஐஸ்வர்யா நகரில் ஏபிசி பிளாக் போட்டபோது என்ன சொன்னாங்க? காஞ்சிபுரம் வந்தவாசி செய்யார் வழியாக பெங்களூருக்கு நேஷ்னல் ஹைவே வரப்போகுதுன்னு சொன்னாங்கல்ல. இப்போ வந்துருச்சுல்ல. நம்ம ஸ்ரீஜீவி ப்ராப்பர்ட்டி டெவலப்பர்ஸ் நடக்கிறதா மட்டும்தாங்க சொல்லுவாங்க. இப்போது ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் கைட்லைன் வேல்யூவெல்லாம் ஏற்றிட்டாங்க. என்னடா கைட்லைன் வேல்யூவெல்லாம் ஏறி போச்சே, அப்போ லேண்டோட விலையும் ஏறி இருக்குமே, எப்படி காசு கொடுத்து வாங்குறதுன்னு நீங்கள் கவலைப்படலாம். எனக்கு அது தெரியுதுங்க, கவலையே படாதீங்க. நம்ம ஸ்ரீஜீவி ப்ராப்பர்ட்டி டெவலப்பர்ஸ்
வெறும் 200 ரூபாய்க்கு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு தர்றாங்கங்க. அது கைட்லைன் வேல்யூ தான். நம்ம ஸ்ரீபெரும்புத்தூர்ல இருந்து ஒரு பக்கம் ஐடி பார்க், இன்னொரு பக்கம் நோக்கியோ சாம்சங்னு எலக்ட்ரானிக் டெவலப்மெண்ட் தாங்க. இன்னொரு பக்கம் நிசான், டைம்லர், டிவிஎஸ், ஃபோர்ட், ஹுண்டாய்னு எல்லாமே எம்என்சி தாங்க. இத்தனை தொழிற்சாலைகளையும் கொண்ட ஒரே நகரம் நம்ம காஞ்சிபுரம் தாங்க. அது மட்டும் இல்லைங்க, ஏசியாவிலேயே பிக்கஸ்ட் சிப்காட் செய்யாறு சிப்காட் இந்த ஐஸ்வர்யா நகர்ல இருந்து ஜஸ்ட் 1.5 கிலோமீட்டர்ஸ்ல இருக்குங்க. எலி வலையானாலும் தனி வலை வேணும்பாங்க. எத்தனை காலத்துக்கு தான் நீங்கள் இன்னொருத்தர் வீட்டில் இருந்துக்கிட்டு அவங்களுக்கு வாடகை கொடுத்துட்டு இருப்பீங்க? உங்களுக்குன்னு ஒரு தனி இடம், ஒரு வீடு இதெல்லாம் வேணும்னா அதுக்கு ஏற்ற இடம் ஸ்ரீஜிவி ப்ராப்பர்ட்டி டெவலப்பர்ஸோட இந்த ஐஸ்வர்யா நகர் தான். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க, இது என் தாத்தா வாங்கின லேண்டு, இது என் அப்பாவோட லேண்டுன்னு. அப்படி இல்லாதவங்க ரொம்ப வருத்தப்பட்டு பேசுவாங்க. நானே வருத்தப்பட்டிருக்கேன். ஆனால் அந்த மாதிரி உங்களோட பசங்களோ இல்லை உங்கள் பேர பசங்களோ இது என் தாத்தா லேண்டு, என் அப்பா லேண்டுன்னு காலர் தூக்கி விட்டுட்டு சொல்ல வேண்டாமா? அதுக்கு உங்களுக்குன்னு சொந்தமாக ஒரு இடம் வேணும்ல. ஸோ உடனே நீங்கள் ஸ்ரீ ஜிவி ப்ராப்பர்ட்டி டெவலப்பர்ஸோட ஐஸ்வர்யம் நகருக்கு வாங்க. மனையை ஃபுல்லாக சுற்றி பாருங்கள், பிடிச்ச மனையை புக் பண்ணுங்கள். நம்ம ஸ்ரீஜிவி ப்ராப்பர்ட்டி டெவலப்பர்ஸ் கிட்ட பிடிச்ச விஷயமே இதுதாங்க. எங்கே லே அவுட் போட்டாலும் சரி, அந்த மனை பாதுகாப்பாக இருக்கணுங்கிறதுக்காக கம்பி வேலியை முதல்ல போட்டுருவாங்க. அதான் பார்க்குறீங்கல்ல. நம்ம ஐஸ்வர்யா நகர் பஞ்சாயத்து போர்டு அப்ரூவ்டுங்கிறதுனால நம்ம சைட்டில் நல்ல குவாலிட்டியான தார் ரோட்ஸை போட்டிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு எந்த ஒரு ரியல் எஸ்டேட் நிறுவனமும் பஞ்சாயத்து அப்ரூவலுக்கு தார் ரோடு போட்டதா சரித்திரமே இல்லைங்க. நம்ம சைட்ல உள்ள எல்லா ரோட்ஸுமே 23 ஃபீட்ல அமைஞ்சிருக்கு. நம்ம மனப்பிரிவை சுற்றியும் 2000 3000 வரைக்கும் மரக்கன்றுங்களை நட்டுருக்காங்க. மரக்கன்றுங்களை நட்டுட்டா மட்டும் போதுமாங்க, அதை கண்ணும் கருத்துமா வளர்க்க வேண்டாமா? அதையும் நம்ம ஸ்ரீ ஜிவி ப்ராப்பர்ட்டி டெவலப்பர்ஸே செய்கிறாங்க. நீங்கள் நேரில் வந்தீங்கன்னா கண் கூட பார்க்கலாம். நம்ம ஸ்ரீ ஜிவி ப்ராப்பர்ட்டி டெவலப்பர்ஸ் ஐஸ்வர்யம் நகரில் இன்னொரு ஸ்பெஷாலிட்டியும் இருக்குங்க. அது என்னன்னா, குழந்தைங்க விளையாடுறதுக்கு பார்க்கும் ப்ளே ஸ்டேஷனும் இருக்குது. அதை நீங்களே பாருங்களேன். அதாவது ஒரு டைமில் இன்வெஸ்ட் பண்ணுறதுன்னா சிலர் ஷேரில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, சில பேர் பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஆனால் இது ரெண்டுமே நமக்கு எந்த நிமிஷம் லாஸ் ஆகும்னு நமக்கே தெரியாதுங்க. சரி, நாம் போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டாவது நமக்கு திரும்ப வருமானா அதுவும் நமக்கு தெரியாது. அப்புறம் பின்ன நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எது தான் சரியான லாபம் தரும்னா லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது தாங்க 100% ப்ராஃபிட் வரும். சரி, லாஸ் கிடையாது, ப்ராஃபிட் தான். ஆனால் எந்த மாதிரி இடத்துல இன்வெஸ்ட் பண்ணுறது? கரண்ட் கிடையாது, ரோடு கிடையாது, பஸ்ஸு கிடையாது, பக்கத்தில் பயங்கரமான காடு, அந்த மாதிரி இடத்துல இன்வெஸ்ட் பண்ணுறது அதுவா புத்திசாலித்தனம்? அதாவது இப்போ ஃபாஸ்ட்டாக டெவலப் ஆகிட்டு இருக்கிற எல்லா வசதிகளும் இருக்கிற ஊரில் ஸ்ரீஜிவி ப்ராப்பர்ட்டி டெவலப்பர்ஸோட நம்பிக்கையானவங்கள்ட்ட நாம் இன்வெஸ்ட் பண்ணுறது தாங்க புத்திசாலித்தனம். நம்ம ஸ்ரீஜிவி ப்ராப்பர்ட்டிஸ் டெவலப்பர்ஸோட ஐஸ்வர்யம் நகரில் உள்ள எல்லா இடத்தையும் உங்களுக்கு சுற்றி காமிச்சாச்சு. நம்ம ஐஸ்வர்யம் நகர் டி பிளாக் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சரி, ஓகேங்க, நாங்கள் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. நன்றி, வணக்கம். வணக்கம்.